ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நிவ்ஸ் லைஃப் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் மதுர் வடை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நிவ்ஸ் லைஃப் ஸ்டைல். இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கிராம்ஸ் கணக்கில் மெஷர்மெண்ட்ஸ் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1 கப் ரவை, 1 கப் அரிசி மாவு, 1/2 கப் மைதா, 2 வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணது, 4 பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணது, 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு, கருவேப்பிலையில் சின்ன சின்னதாக கட் பண்ணது. இப்போ ஒரு பவுலில் 1 கப் ரவை, 1 கப் அரிசி மாவு, 1/2 கப் மைதா, 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு, சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா, கருவேப்பிலையில் 2 வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணது, கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம நல்லா ரஃப்பாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சும்மா ரஃப்பாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் போல் நல்லா சூடு பண்ண எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நல்லா ரஃப்பாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம இது பிடிச்சோன்னா இது நம்மளுக்கு உதிரியாக வரணும், அதுதான் கரெக்டான பதம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தோன்னா நம்ம நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவை கொஞ்சம் பால் ஷேப்பில் எடுத்துகிட்டு நல்லா தட்டை மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் கரெக்டான மீடியம் சைஸில் நம்ம தட்டி எடுத்துக்கலாம். இதுதான் கரெக்டான பதம். இப்போ நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம தட்டை மாதிரி தட்டி வச்சுருக்க மதுர் வடையை ஒன்றொன்னா சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவு இந்த மாதிரி பண்ணி நம்ம எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கலாம். இது போட்ட உடனே திருப்பி எடுக்க வேண்டாம், மேலே வர்றப்போ கொஞ்சம் ஒன்றா திருப்பி எடுத்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தோன்னா நம்மளுக்கு சுவையான மதுர் வடை ரெடி. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நிவ்ஸ் லைஃப் ஸ்டைல். Thank you.